தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய நல்லூர் கந்தன் ஆலயத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு கலையகத்திலிருந்து நாங்கள் நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய 22ஆம் நாள் ஒருமுக திருவிழா நிகழ்வு உற்சவங்களை தொகுத்து வழங்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு கலையகத்திற்கு இன்று வருகை தந்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னை நாள் துணைவேந்தராக பணியாற்றி தற்போது சமூகவியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வரும் மற்றும் ஒரு இசை வல்லுநராகவும் திகழ்ந்து வரும் யாழ்குடா நாட்டில் திகழ்ந்து வருகின்ற பேராசிரியர் என் சண்முகலிங்கன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு சமூகவியல் பேராசிரியராக பல காலங்களாக கடமையாற்றி வருகின்றீர்கள். அந்த வகையில் நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைமையினை சமூகவியல் நோக்கோடும் மானிடவியல் நோக்கோடும் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நல்லூர் முருகன் ஆலயம் என்பது உண்மையிலே எங்களுடைய ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக காணப்படுவது. நல்லூரினுடைய வரலாறு, நல்லூரிலே மூலமூர்த்தியாக விளங்குகிற வேல் வழிபாட்டினுடைய தொன்மை என்ற விடயங்களை இணைத்து பார்க்கிற பொழுது தமிழ் மக்களுடைய மனங்களிலே காக்கப்பட்டிருக்கின்ற இந்த பண்பாட்டினுடைய நினைவுகள் என்பது நல்லூரினுடைய இந்த பெருமைக்கும் அதனுடைய சிறப்புக்கும் அடிப்படையாகிறது. உண்மையிலே இந்த வேல் வழிபாட்டினுடைய தொன்மை என்பது ஆதி திராவிடர்களுக்கும் முற்பட்டதாக தென்னிந்தியாவிலே ஆதிச்சநல்லூர், இலங்கையிலே பொன்பரிப்பு போன்ற இடங்களிலே அகழ்வாயு மூலம் பெறப்பட்ட இந்த வேல் வழிபாட்டினுடைய இருப்பினை இன்றைக்கும் கூட நாங்கள் குறிப்பாக கிழக்கிலங்கையிலே மண்டூர் போன்ற இடங்களிலும் யாழ்ப்பாணத்திலே செல்லச்சன்னதி முருகன், நல்லூர் முருகன் ஆகிய ஆலயங்களிலே நாங்கள் இந்த வேல் வழிபாட்டினுடைய அந்த தொடர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த தொன்மைக்கு தொன்மையாகவும் நவீனத்துக்கு நவீனமாகவும் இந்த ஆலயத்தினுடைய நடைமுறைகள் அமைந்திருப்பது தான் இங்கே முக்கியமான விஷயம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்று, அதாவது நேர முகாமைத்துவத்துக்கு நல்லூர் கந்தன் என்ற வகையிலும். மற்றது உங்களுக்கு தெரியும், பல ஆலயங்களிலே இந்த கால மாற்றத்தோடு அங்கே ஆலயத்துக்கான அந்த காணிக்கை போன்றவற்றினுடைய அந்த பணப்பெறுமதி அதிகரித்த வேளையிலும் கூட நல்லூரிலே இன்றைக்கு வரைக்கும் ₹1 தான். இவ்வாறாக இந்த மக்களோடு மிக நெருக்கமாக வரக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை இந்த நல்லூர் ஆலய நடைமுறையிலே பார்க்கலாம். நல்லைக்கந்தன் ஆலயத்தினை கந்தன் என்று அழைப்பதன் நோக்கம் என்ன? உண்மையில் இந்த அலங்கார கந்தன் என்பது இந்த ஆலயத்தினுடைய அழகோடு இணைந்திருக்கிறது. மற்றது நீங்கள் இந்த திருவிழாக்களிலே பார்த்திருப்பீர்கள், இந்த 23 நாட்கள் அல்லது வருஷந்தோறும் நடக்கிற இந்த ஒவ்வொரு திருவிழாவிலும் இந்த முருகனுடைய இந்த அலங்காரம், எங்களுடைய கிராம பாஷையிலே நாங்கள் அதை சாத்துப்படி என்று சொல்லுவோம். இந்த சாத்துப்படி என்பது அமைக்கப்படுகிற விதம் அது வெறுமனே பணக்கார விலை உயர்ந்த ஸ்வர்ண ஆபரணங்கள் மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் சாதாரண பூக்களினாலான அந்த அலங்காரம் கூட எங்களுடைய மனதை ஆகர்ஷிப்பதாக கவருவதாக இருப்பதை பார்க்கலாம். உண்மையிலே சொல்லுவார்கள், இந்த அழகுக்கும் ஆத்மீகத்துக்கும் இடையிலான அந்த பிரிகோடு மிக மெல்லியதென்று. அந்த உண்மையை நாங்கள் நல்லூரிலே உணர முடியும். இந்த மக்கள் மனங்களிலே அழகுணர்ச்சி அதிகரிக்கிற பொழுது அது சமாந்தரமாக இந்த பக்தி உணர்ச்சியையும் அதிகரிக்கும் என்பதற்கு நான் நினைக்கிறேன் நல்லூர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ இந்த அலங்கார கந்தன் என்பதற்கு பின்னாலே இருக்கிற அந்த இயக்க விசை இயங்கியல் அதுதான். நீங்கள் நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய இந்த உற்சவ காலத்தில் ஒரு பேசப்படுகின்ற நபராக திகழ்ந்து வருகின்றீர்கள். ஏனென்றால் ஆத்மா என்கின்ற ஒரு இருவட்டினூடாக நல்லைக்கந்தனை போற்றி பாடுகின்ற பாடல் இன்று பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் நீங்கள் நேற்று கூட நல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய நாவலர் மணிமண்டபத்தில் உங்களுடைய இசை கச்சேரியினை ஆற்றியிருந்தீர்கள். அந்த பாடலை எங்கள் புலம்பெயர்ந்த கனடாவாழ் உறவுகளுக்காக வழங்க முடியுமா? நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பாடல் எங்களுடைய ஜோகர் சுவாமி அவர்களுடைய நற்சிந்தனையிலே இடம்பெற்ற பாடல். நல்லூர் மண்ணுக்கு ஆத்ம பலத்தை கொடுத்த
எங்களுடைய சித்தர் பரம்பரையின் மூலவராக முக்கியமானவராக கருதப்படுவர் ஜோகர் சுவாமி. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, கிளியே இரவு பகல் காணே நடி. ஆத்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனொடி, கிளியே நல்லூரான் தஞ்சமடி. நேரம் நெருங்கிக் கொண்டு வருகின்றது. எனவே நீங்கள் கலையகத்துக்கு வருகை தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களுடைய பாடலை நாங்கள் பூரண இசை அமைப்போடு நாங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுக்காக வழங்க இருக்கின்றோம். அவர்களின் தொல்பொருளியலாளரும் ஆலய சூழலில் நிற்கின்றார்கள். எனவே அந்த ஒருமுக திருவிழா அந்த காட்சிகளோடு பேராசிரியர் என் சண்முகலிங்கனுடைய அந்த பாடலோடும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.